இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், வந்துட்டீங்களா? போங்க போங்க, எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. அண்ணி, இன்னைக்கு உங்க பைய லட்சணம் உங்களுக்கு புரிய போது பாருங்க. அத்தை, இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் அத்தை. இங்கதான் ராகவ் வர்ஷினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சீக்கிரம் வாங்க அத்தை, போகலாம் வாங்க. அத்தை அத்தை பாருங்க, நான் சொன்னேன்ல ராகவும் வர்ஷினியும் தாலி கட்ட போறாங்க, பாருங்க. ராகவ், ஐயோ வழக்கம் போல போச்சா? ஸ்ரீஜா, நீ மாட்ட அண்ணிக்கிட்ட. அம்மா, என்னம்மா நீங்க என்ன இங்க, அதுவும் இவ கூட வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல ராகவ், உனக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஸ்ரீஜா சொன்னா. இவதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. ஆமா, என்ன நடக்குதுங்க? என்னம்மா அது காமெடியா இருக்கு? உங்ககிட்ட சொல்லிட்டு தானமா வந்தேன், அப்புறம் என்ன? சொல்லுங்க மேடம். இங்க ராகவ் வர்ஷினிங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போறது உண்மைதானே? அண்ணே சொல்லுங்கண்ணே. அப்படி பேர்ல இன்னைக்கு யாரும் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கவே இல்லை மேடம். இதோ இங்க நிக்கிறாங்கல்ல, இன்னைக்கு இவங்களுக்கு தான் கடைசி கல்யாணம். ஐயோ அத்தை, இவர் பொய் சொல்றாரு அத்தை. அண்ணா நீங்க போங்க அண்ணா, போங்க. ஏய், கேட்டியா? இப்போ சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சா? இன்னும் சந்தேகம் தெரியல. டேய் வரதா, இங்க வாடா. அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். அம்மா, இவதான் ஸ்ருதி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. சந்தோஷம்ப்பா, உங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். 2 பேரும் சீரும் சிறப்புமா வாழணும். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸ்ரீஜா, வா நம்ம கிளம்பலாம். அத்தை, நம்ம போனதுமே வர்ஷினி இங்க வருவா அத்தை. வந்து ராகவ கல்யாணம் பண்ணிப்பா. எனக்கு அது கண்டிப்பா தெரியும் அத்தை. மா, இவனை நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். மா, இனிமே நான் இங்க இருந்தா சரியா இருக்காதுமா. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். ஸ்ரீஜா இங்க இருக்க எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ராகவ், நீ இங்கேயே இருந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு வா. ஸ்ரீஜா, வா நம்ம கிளம்பலாம். வான்னு சொல்றேன்ல, வா. அத்தை, ஏய், நானும் நேத்துல இருந்து பாக்குறேன். வர்ஷினி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? நான் சொன்னதை கேட்டு ராகவ் வாழ்க்கையை விட்டு விலகி நிக்கிறவள நீ தேவையில்லாம சந்தேகப்படுற. இன்னைக்கு உன்னோட பேச்ச கேட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்தது எவ்வளவு பெரிய தப்பு. நாம வந்ததும் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் உன்னாலதான். அத்தை, ராகவும் வர்ஷினியும் என்ன உங்ககிட்ட மாட்டி விட போட்ட பிளான் தான் அத்தை இது. நேத்து நைட்டு ராகவ், வர்ஷினி, இசை 3 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசிக்கிட்டாங்க. அத நான் என் காதால கேட்டேன் அத்தை. அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு அத தைரியமா என்கிட்ட வர சொல்றியா? இல்ல நான் நம்பணுங்கிறதுக்காக அவங்க அப்படி பேசுன மாதிரி நீ கற்பனையா சொல்றியா? அத்தை, வர்ஷினி வரா. அவளுக்கு இங்க நடந்த எதுவுமே தெரியக்கூடாது, புரியுதா? நாம என்ன சொன்னாலும் இந்த சுபத்ரா நம்ப போறதே இல்ல. அத்தை, ஆமா வர்ஷினி, தரிசனம் எல்லாம் முடிஞ்சுதா? நல்ல தரிசனம் அத்தை. இன்னைக்கு ராஜ அலங்காரம். தரிசனம் அவ்ளோ நல்லா இருந்துச்சு. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க.
ஏய் உங்களை வெச்சுக்கிறேன்டி. கத்து 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 நல்லா கத்து, இன்னும் சத்தமா கத்து. நீ இப்படி கத்துனாதான் உன்னை பைத்தியம்னு சொல்லி இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை நம்புவாங்க. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த எங்களுக்கு அதுதான் வழி. ஏய் நீ நினைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அது உனக்குமா? இவ்ளோ கத்துற கதறல, நீ சொன்னத அத்தை கேட்டாங்களா? இல்லல்ல. பாவம்க்கா இவ. இப்படியே இன்னும் நிறைய கத்த வேண்டியதா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். இவனோட இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஆ? சரியா? நீ சீக்கிரம் வா, அத்தை மேலதான் இருக்காங்க. ஆ, வா. ஆ, ஆ. ஸ்ரீஜா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நீங்க வெளிய வந்ததும் இசைய வர்ஷினியும் ஆபீஸ்க்குள்ள இருந்து தான் வெளிய வந்தாங்க. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலை பாக்குறாங்கக்கா. இவங்களை நான் சும்மாவே விடக்கூடாது. இந்த இசை கூட அந்த வர்ஷினியும் ராகவும் உடந்தையா இருக்காங்க. எது பண்றதா இருந்தாலும் நம்ம கவனமா பண்ணணும். சரியா? ம். விஷால், எப்படி இருக்கே சர்ப்ரைஸ்? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளோ லவ்வா? ஆமா. நீ சந்தோஷப்படுறியா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க. இட்ஸ் குட். நீ நல்லா சின்சியரா செஞ்சிருக்க. சோ நல்லா இருக்கிற ஒன்ன நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். அதனால தான் சொல்றேன். நீ நல்லா பண்ணிருக்க. கீப் இட் அப். இது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா கேர் எடுத்து செஞ்சேன். எல்லாத்தையும் அக்கறையோட லவ்வோட செஞ்சேன். ஓஹோ, அப்படியா? ஆமா விஷால். ஆக்சுவலி உன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. ஆனா இப்படி இங்க எதுக்கு அதை வேஸ்ட் பண்ற? விஷால், வேஸ்ட் பண்ணனா? இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு உன்னோட டுயட் பாடணுமா? விஷால் ஒரு நிமிஷம். விஷால், வேஸ்ட் பண்ணனா? இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு உன்னோட டுயட் பாடணுமா? விஷால் ஒரு நிமிஷம்.